ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் முருகருடைய ஒரு பவர்ஃபுல்லான மந்திரத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம். கந்த குரு கவசத்தில் இடம்பெற்றுள்ள இந்த 2 வரி மந்திரம் நாம் நினச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்குங்க. நம்பிக்கையோடு செய்யும்போது நல்ல பலன் கிடைக்குங்க. நிறைய பேரோட இஷ்ட தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தாங்க. முருகப்பெருமானோட அருளை பெறணும் அப்படின்றது தான் நிறைய பேரோட ஆசை. அதோட முருகன்கிட்ட வேண்டிய வரங்கள் கிடைக்கவும், நினைச்ச காரியங்கள் நிறைவேறவும் பலவிதமான விரதங்கள், பூஜைகள், வழிபாடுகள் இது எல்லாமே நாம் செஞ்சுட்டு வரோம். ஆனால் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ஒரே ஒரு மந்திரத்தை மனசார சொல்றதன் மூலம் முருகப்பெருமானோட அருளை நம்ம பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. முருகப்பெருமான்கிட்ட எப்படி வேணாலும் வேண்டுதல் வைக்கலாம். அதாவது சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி முருகப்பெருமானுக்குரிய நாட்களில் ஒரு சிலர் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. அது அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்துதுங்க. ஆனால் இப்போ சொல்ல போகிற வழிமுறை ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறைங்க. முருகப்பெருமான்கிட்ட நாம் என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த விஷயம் நமக்கு நன்மை தருவதாக இருந்தால் மட்டும்தான் அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். அது நடக்கிறதுக்கான அருளையும் நமக்கு கொடுப்பார். உங்களுக்கு ஒரு சூட்சமமான வழிபாட்டு முறையை பற்றி சொல்கிறேங்க. மந்திரம் அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. எந்த கடவுளை நீங்கள் வேண்டுறதா இருந்தாலுமே, இப்போ முருகப்பெருமானை வேண்டுறீங்க அப்படின்னா, முருகா எனக்கு எதுவுமே வேணாம், உன்னுடைய அருள் ஒன்று மட்டும் போதும், எனக்கு எது நல்லதோ அதை கொடு போதும் அப்படின்னு மட்டும் வேண்டிக்கோங்களேன். இதுதான் சுவாமியை வேண்ட சரியான முறைங்க. பிரார்த்தனை செய்கிற சரியான முறை. அது எந்த தெய்வமாக இருந்தாலும், முருகப்பெருமான் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு பாருங்கள். எனக்கு இது வேணும், அது வேணும், அது நடக்கணும், இது நடக்கணும் இப்படின்னு பல விஷயங்களை போட்டு குழப்பிக்காம முருகராக இருந்தால், முருகா உன்னோட அருள் ஒன்று மட்டும் எனக்கு போதும், எனக்கு எது நல்லதோ அது கொடு போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கேட்குற வரங்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம கேட்க மறந்து போன எல்லா விஷயங்களையும் கடவுள் நமக்கு அருளி நம்மளுடைய வாழ்க்கையை வளமானதாக மாற்றுவார் அப்படின்றது நம்மளுடைய ஆன்றோர்களுடைய ஒரு கருத்துங்க. இதை நம்ம செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா கண்ணா பின்னான்னு கேட்குறதுங்க. இது வேணும், அது வேணும், இது நடக்கணும், அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல் ஏதாவது வைக்கிறோன்னா வைக்கலாம். இந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா, எனக்கு எது நல்லதோ அது கொடு முருகா அப்படின்னு வேண்டிக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்க மறந்து போன எல்லா விஷயங்களையும் அந்த முருகப்பெருமான் நமக்கு அருள்வாருங்க. நாம் நினச்ச காரியம் அப்படி இல்லைன்னா முருகர்கிட்ட நாம் வைக்கிற வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா தினமுமே ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லியபடி இருக்கணுங்க. முருகரோட அருளால் அந்த வேண்டுதல் உடனடியாக நடக்குங்க. இது அருணகிரிநாதரால் அருளப்பட்ட ஒரு மந்திரம். சத்குரு சந்தானந்த சுவாமிகளால் பாடப்பட்ட கந்தகுரு கவசத்தில் இந்த மந்திரம் இடம்பெற்றிருக்குங்க. இந்த மந்திரத்தை எத்தனை முறை ஜபிக்கிறோமோ அதற்கு ஏற்ப நமக்கு அரிய பல சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு கந்தகுரு கவசத்தில் கூறப்பட்டிருக்குங்க. உலகத்தில் இணையற்ற ஒரு சக்தியை பெறணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை கோடி முறை ஜபிக்கணுமாங்க. சித்தர்களும் ஞானிகளும் கடும் தவம் இருந்து அறிந்த பல வேத சூட்சும ரகசியங்களை இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதன் மூலம் நம்ம ஈஸியாக அதனை அடையலாங்க. முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்கலாங்க. வீட்டில் இருக்கிற முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நம்மளுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி, முருகா உன்னோட அருள் மட்டும் எனக்கு போதும், எனக்கு எது நல்லதோ அது கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு ₹1 நாணயத்தை சுத்தமான மஞ்சள் துணியில் கழுவிட்டு ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டு முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சுடுங்க. மனசார முருகரை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லணுங்க. இது முருகரோட மூல மந்திரங்க. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீ க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இந்த மந்திரத்தை 27 முறை சொல்கிறது சிறப்புங்க. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா 108 முறை சொல்கிறது இன்னுமே அதிகமான பலனை தருங்க. இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும் அப்படின்னா,
பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த தோஷமும் இல்லாத நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலுமே நம்ம மெடிடேட் பண்ணுறது, சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி எது செஞ்சாலுமே அது கண்டிப்பாக நடக்குங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தவங்களாக தான் இருப்பாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்கிறது அதீதமான பலனை நமக்கு தரும். ஒருவேளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்ல முடியல அப்படின்றவங்க உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி ஷிஃப்ட் கணக்கில் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், நைட் ஷிஃப்ட்டில் போகிறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அதிகாலையில் எழுந்து சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஆரம்பிக்கிறது செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இந்த நாள் ஆரம்பித்து தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாங்க. தொடர்ந்தெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாது அப்படின்னாங்க செவ்வாய்க்கிழமை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 27 தரம், குறைந்தபட்சம் 27 தரம், அதிகபட்சம் 108 தரம் சொல்லலாங்க. இந்த மந்திரத்தை ஒரு மனசோடு 1,00,000 முறை சொன்னீங்க அப்படின்னா முருகரோட தரிசனம் கிடைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. அது மட்டுமே இல்லைங்க, முருகரோட தரிசனம் முக்தியும் நமக்கு கிடைக்குங்க. இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோமோ நினைச்ச காரியங்கள் நிறைவேறும், முக்தி கிடைக்கும். குறிப்பாக யம பயம் நீங்கும், மனசில் ஒரு திடம் உண்டாகுங்க, பாவங்கள் எல்லாம் பொசுக்கப்படும், வெற்றிகள் குவியும், எதிரிகள் அழிவார்கள், ஆரோக்கியம், எதையும் வெல்லும் ஆற்றல், மன அமைதி கிடைக்குங்க, கல்வி ஞானம் உண்டாகும். அதை விட முக்கியமாக முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்கும். இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு சொல்லுங்கள். முருகரோட அருள் கிடைச்சாலே நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தானே. முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கை வச்சு இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறுங்க. முருகப்பெருமானோட காட்சி, முருகர் அப்படின்னா நேரடியாக நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி இல்லை ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி அப்படியே நேரில் காட்சி தருவார் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் இருக்கேன் அப்படின்றத நமக்கு காட்டி கொடுப்பார். முருகர் அப்படின்னு மட்டும் இல்லைங்க, எல்லா தெய்வங்களுமே அப்படிதான். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் இருக்கேன், நான் பார்த்துட்ருக்கிறேன், நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்றத யாராவது ஒரு மனுஷங்க மூலமாகவோ இல்லை ஏதாவது உயிரினங்கள் மூலமாகவோ நமக்கு காட்டி கொடுப்பார். அதை நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுங்க. கந்த குரு கவசத்தை முழுமையாக படிக்கிறதுக்கு நமக்கு 1/2 மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் ஆகும். ஒரு முறை படித்தா என்ன பலன் கிடைக்கும், 2 முறை படித்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத அந்த கந்த குரு கவசத்திலே போட்டிருப்பாங்க. ஸோ கந்த குரு கவசத்தில் வரக்கூடிய இந்த 2 வரி மந்திரம் குறைந்தபட்சம் 27 தரம், அதிகபட்சம் 108 தரம் சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நடக்கிறத கண் கூட பார்க்கலாங்க. நம்பிக்கையோட சொல்லணும். முருகப்பெருமான மனசுல நினைச்சு நம்பிக்கையோட சொல்லும் போது மட்டுமே நல்ல பலன் கிடைக்குங்க. நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏனோ தானோன்னு சொல்லிட்டு எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுங்க. முழு நம்பிக்கையோட சொல்லும் போது மட்டுமே முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க. முருகரோட அருள் இருந்தா, ஆசீர்வாதம் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்களுக்கும் நம்பிக்கை வந்து இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பீங்க. அப்படி சொல்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு நல்லது நடந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் அது மோட்டிவேட்டா இருக்குங்க. இன்னைக்கு வீடியோல நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.